ஆனால் கர்த்தர் சில வேளை தாமதித்து ஆண்டவர் தருகிறார். But God delays at times. ஏன் தெரியுமா? You know why? அவர் காலங்களை முன்குறிக்கிறவர். Because he appoints time. அவர் சமயங்களை முன்குறிக்கிறவர். He appoints seasons. குறித்த காலம் வரைக்கும் காத்திருக்கிறார். And he waits for that appointed time. ஏன்னா அந்த குறித்த காலத்திற்குள்ள நம்மை ஆண்டு உருவாக்கிறார். Because in that time he also molds and makes us in that time. அதனால ஒரு காலக்கேடு ஆண்டு வைத்திருக்கிறார். Therefore the Lord has kept a period for us. நாம் என்ன நினைக்கிறோம்னா இந்த காலக்கேடு நமக்கு கால தாமதம்ன்றது நம்ம வாழ்க்கையில பெரிய நஷ்டம் இழப்பு நம்ம நினைக்கிறோம். We consider that delay period is a great loss in our life. சரீரம் சோர்ந்து போகலாம், நான் சந்தேகப்படல. Your physical body may grow weary, I don't doubt that. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற காலத்துல கர்த்தரை நாம நோக்கி பார்த்திருப்போமானா நம்முடைய சரீரம் சோர்ந்து போனாலும் ஆத்துமாவை தேவன் பலப்படுத்துவார். But in the time when you wait on the Lord, when you look upon the Lord rather than your body, then the Lord will strengthen your soul. ஆத்துமாவை பலப்படுத்தும் போது, when the Lord strengthens our soul, கர்த்தர் குறித்ததை நமக்கு செய்கிற காரியத்தை நாம பெறும்போது நம்முடைய ஆத்துமா திட மனதோடு அந்த காரியத்தை எடுத்து செய்வதற்கு கர்த்தருடைய பலனால் நிரப்பப்படும். When the soul receives what the Lord has promised, then our soul also rises up encouraged to do things which we have பின்பு நாம சொல்லுவோம் இந்த தாமதமும் என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நல்லது. And later we will say this delay is also good in my life. இதனால நான் ரொம்ப பலன் அடைஞ்சிருக்கேன். Because of which I was strengthened more. இதனால என்னுடைய வாழ்க்கையில பெரிய சத்துவம் எனக்குள்ள வந்திருக்கு. Because of this I received more strength and might. அநேக காரியங்களை கையாளுவதற்கு ஆண்டவர் எனக்கு நிறைய கிருபையை கொடுத்திருக்கிறார். The Lord gave me abundant grace to handle many things. நான் கடந்து வந்த இந்த நீண்ட பாதையில நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்னை ரொம்ப பலப்படுத்தி இருக்கிறது. The lessons that I learned in this long journey really strengthened